பார்க்க போகிறது 10th மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5ல 9th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். f ஈக்குவல் -1, 3, 0, 1, -1, 2, -9 ஆனது 2லிருந்து z க்கான ஒரு நேரிய சார்பு எனில் f of xஐ காண்க. நமக்கு பாருங்கள் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து z க்கான ஒரு நேரியல் சார்பு கேட்டிருக்காங்க. நேரியல் சார்புனாவே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து 1 தான் இருக்கும். அதே போல் இந்த உறுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரு உறுப்பும் மாறிலின்ற ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்குமே, சரிங்களா? அதை வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரியல் சார்பு இதை வச்சு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் வந்து இசட்டிலேருந்து இசட்டுக்குன்னும் போது இடைப்பட்டு ஏதாவது நம்ம உறுப்பு எடுத்துக்கலாமா? அப்போது எப்படி இருக்கலாம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாமா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி என்க. சரிங்களா? நமக்கு இது இந்த நம்பரும் தெரியாது, இதோட மதிப்பும் தெரியாது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி நம்ம எடுத்துருக்கோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க? -1, 3. இது எக்ஸ்ன்னும் இது ஒய்ன்னு சொல்லுவோம். ஒய்ன்றதே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஈக்குவல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான். எடுத்துக்க இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்து பார்த்தீங்களா? இதில் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3. இப்போ 3 எழுதிக்கலாம். ஈக்குவல் ஏ அப்படியே வரும். எக்ஸ் என்னது -1, சரிங்களா? அப்போ -1 ப்ளஸ் பி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்படி எழுதினாலும் சரி, இல்லையா -1, 3 என்ற புள்ளி வழி, சரிங்களா? இப்படி அப்படி இல்லைனா இது 2 இல்லைனா 1 இல்லைனா போதும். புள்ளி வழியே கொடுத்து கூட இது எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். 2 தான். ஒன்று இப்படி எழுதுங்க, இல்லை இப்படி எழுதிக்கோங்க. இப்போ 3 ஈக்குவல் ஏ -1 ப்ளஸ் பின்னு இருக்கா? 3 அப்படியே வரும். இப்போ ஏ -1 பெருக்கும்போது என்னாகும்? -ஏன்னு வருமா? -ஏ ப்ளஸ் பி. அப்படி இதை மாற்றி எழுதிக்கலாம். -ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 3, சரிங்களா? இதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துப்போம். அடுத்து ரெண்டாவது புள்ளி என்ன? 0, -1. 0, -1 என்ற புள்ளி வழியனுக்கும் நீங்கள் எடுத்து எழுதி என்ற புள்ளி வழியே இது எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். இல்லைனா 0, -1 ஈக்குவல் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது? -1 ஈக்குவல் ஏ அப்படியே வரும். எக்ஸ்ன்றது என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 ப்ளஸ் பி, சரிங்களா? இப்போது 0 எது பெருக்கினாலும் நமக்கு 0 ஆயிரும். இப்போ -1 ஈக்குவல் இங்கே பி மட்டும் வருமா? ஏன்னா 0 பெருக்கினாலும் வகுத்தாலும் நமக்கு 0. இது அப்படி மாற்றி எழுதும் போது பி ஈக்குவல் -1. இது வந்து சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சமன்பாடு 2 பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் -1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டாவது சமன்பாடை 1ல் பிரதியிடும் போது நமக்கு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது சமன்பாடு 2ஐ 1ல் பிரதியிட, சரிங்களா? அப்ளை பண்ணும்போது ஒன்றாவது சமன்பாடு என்னது? -ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 3. -ஏ அப்படியே வரும். ப்ளஸ் பிக்கு என்ன மதிப்பு வந்திருக்கு? -1 இருக்கா? -1 ஈக்குவல் 3. இந்த -1 இந்த பக்கம் +1 வருமா? ஏன் நமக்கு வந்து இதோட மதிப்பு மட்டும் தான் வேணும். -ஏ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் இந்த பக்கம் 3 + 1 வரும். போட்டோம்னா 4. -ஏ ஈக்குவல் 4 பொண்ணு வரும். 2 பக்கம் -ஆல் பெருக்கும்போது மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன வரும்? -× ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஏன்னு வந்துடும். ப்ளஸ் × -4. இப்போது ஏவோட மதிப்பு -4. இப்போ ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணலாமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எங்கே இது நம்மளே எடுத்துங்களா? இதில் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏ என்ன -4, எக்ஸ் அப்படி வந்துடும். பி என்ன -1, -1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. -4x -1, சரிங்களா?